நீங்க எப்பவாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? நெறைய ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிற ஹஸ்பண்டுக்கு குக்கிங்கே பிடிக்காத ஒய்ஃப தான் கிடைக்கும். அதே மாதிரி நெறைய ஷாப்பிங் பண்ணணும்னு நெனைக்கிற ஒய்ஃபுக்கு ஓட்டையும் விழுந்து கலரும் போனாலும், அந்த துணி இன்னும் 5 வருஷம் போடலாம், துவைச்சு மடிச்சு வை அப்படின்னு சொல்ற ஹஸ்பண்ட தான் கிடைக்கும். இப்படி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இப்படி சவுத் போலும், நார்த் போலுமா இருந்த இவங்க ஆல்மோஸ்ட் ஒரே கேரக்டருக்கு வந்துருவாங்க. இந்த ஸ்டேஜ்ல அவங்க ஹேப்பியா இருக்காங்கன்னா, இத நாம அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படிதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை. இதுல யாரும் யாரோடையும் கேரக்டரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாமளாவே இருந்துட்டு போலாம். ஆனா ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழ்ந்தும் சரி பரவாயில்ல ஏதோ இருக்கும் அப்படின்னு இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் மட்டும் அவங்களையே மாத்திக்கிட்டு இன்னொருத்தருக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போறது. சுருக்கி சொல்லணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் என்ன நல்லா போகுது இல்ல அப்படின்னு வாழ்றது. ஓ அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற யாரும் ஹாப்பியா இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றாங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி உங்களை ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ண அந்த பர்சனுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.